தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ப்ளஸ் டூ முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றதுல எல்லா மாணவர்களுமே மிகப்பெரிய குழப்பங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ ப்ளஸ் ஒன், ப்ளஸ் டூலயே நிறைய பேர் நீட்டுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ நீட்ல அப்படின்னு எடுத்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாக்டர் படிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் படிப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இதுக்கெல்லாம் படிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி. ஸோ அடுத்தது வந்து இதெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து மெடிசின் சம்மந்தமா இருக்கணும். அதே நேரத்தில நீட் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் கொஞ்சம் பேர். அப்போ நீட் இல்லாம இருக்கிற படிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா, அதுவுமே கண்டிப்பா தான் இருக்கு. எல்லா மாணவர்களுமே நீட் போய் படிச்சுட்டு, அது வழியா தான் வந்து நம்ம படிக்கணும்ன்ற அப்படின்ற அவசியம் இல்ல. சரிங்களா? இந்த வீடியோல பார்க்க போறதே என்ன அப்படின்னா, வித்தவுட் நீட் அதே மெடிக்கல் கோர்ஸஸா இருக்கணும். அதே நேரத்தில அது வித்தவுட் நீட்டா இருக்கணும். நீட் எக்ஸாம் இல்லாத கோர்ஸஸா இருக்கணும் அப்படின்றது தான் நெறைய மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோல அதுதான் பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் உடனே வந்து உங்களுக்கு சேரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் கோர்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 17, 18 வகையான கோர்சஸ் இருக்கு. இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாத்துலயுமே நம்ம சொல்றத விட, இதுல ஸ்பெஷலைஸ்டு சில கோர்சஸ்ன்னு ஒரு 5 கோர்சஸ் சொல்லலாம். ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் அப்படின்றது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்சஸ்ன்றது தனி. நான் அத பத்தி சொல்லல. அது கடைசியா சொல்றேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இந்த வீடியோட எண்டுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெறைய மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறது. ஆனா, அதிலேயே வந்து நெறைய மாணவர்கள் அந்த சைட்லயே போயிடுறாங்க பாராமெடிக்கல் அப்படின்னு சொன்னா. ஆனா, இப்ப நான் சொல்லப் போற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் இருக்கு இல்லையா? அந்த பக்கம் நெறைய மாணவர்கள் வர்றதில்ல. ஆனா, கம்பல்சரி இதுல ஜாப் வேக்கன்சி கண்டிப்பா இருக்கு. நீங்க உங்களுடைய படிப்புகள கரெக்ட்டான முறையில ஒழுங்கா நீங்க முடிச்சுட்டு வெளிய வந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களோட அந்த படிப்புகள் அப்படின்றது இருக்கு. 2வது இது எல்லாமே பிஎஸ்சி கோர்சஸ். சரிங்களா? 3 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கு. 4 இயர்ஸ் கோர்சஸ் தனியா இருக்கு. நான் அத பத்தி சொல்லல. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொன்னது. இது ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் 3 இயர்ஸ் கோர்சஸா கண்டிப்பா இருக்கும். சரி. அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. இதுக்கு நீட் வேணுமா? தேவையில்ல. சரிங்களா? 2 கோர்ஸ் தான் நீட் வேணும் பாராமெடிக்கல்ல. அது என்னன்றது வீடியோ எண்டுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபோக்கஸ்டு ஆன் லேபரட்டரி. லேபரட்டரில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ, அதுல ஃபோக்கஸா நீங்க இருக்க வேண்டியது இருக்கும். ஆன் டெஸ்ட் அண்ட் பாத்தாலஜி. ஸோ இந்த இந்த மாரி விஷயங்களுக்காக மட்டும் தான் இந்த லேப் டெக்னாலஜி அப்படின்றது பயன்படுது. ஸோ லேப்ல வந்து நீங்க ஃபோக்கஸா இருக்க முடியும். லேபரட்டரில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்களோ, அத நீங்க கத்துக்கிட்டு லேபரட்டரில நீங்க டெஸ்ட் பண்ணணும். இப்ப ரத்த பரிசோதனை பண்றாங்க, பிளட் டெஸ்ட் பண்றாங்க. அந்த மாரி அந்த மாரி மனிதனுக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான சில டெஸ்ட் வகைகள்லாம் இருக்கு இல்லையா? பிளட் டெஸ்ட் மாதிரி நெறைய டெஸ்டஸ் இருக்கு. இந்த டெஸ்டஸ்லாம் பார்க்கறது லேபாரட்டரி படித்த மாணவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. அது எப்பயுமே வேக்கன்ட் இருக்கு. எப்பயுமே வேக்கன்ட் இருக்கு. அது எந்த இடத்துல போனாலும் ஒரு லேப்ல போனாலும் வேலை கிடைக்கும். நீங்க லேப் வச்சாலும் உங்களுக்கு தொழிலாவும் இது வந்து அமைஞ்சிரும். 1. அடுத்தது ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. இது என்ன? எக்ஸ்ரே எடுக்கிறது, ஸ்கேன் பண்றது, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ பண்றது. ரைட்டுங்களா? இது எல்லாத்தையும் வந்து ஆப்பரேட்டிங் பண்றது. இந்த மிஷின பத்தி கத்துக்கிறது. மிஷின் எப்படி ஆப்பரேட் பண்றது? பேஷண்ட்ட எப்படி வச்சு எந்த பக்கமா படுக்க வச்சு எப்படி பண்ணலாம்? எப்படி எடுத்தா என்ன வரும்? இந்த மாரி டீட்டெயில் அனலைசிஸ் வந்து ஆ இந்த கோர்சஸ்ல இருக்கு. ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டர் ஆப்பரேஷன் தியேட்டர் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. இந்த ஆப்பரேஷன் தியேட்டர் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது என்னன்னா, அசிஸ்டன்ட் ஃபார் சர்ஜன்ஸ். டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுவாரு. அந்த சர்ஜரி பண்ணும்பொழுது அந்த ஆப்பரேஷன் தியேட்டர்ல அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்றவங்க இவங்களா இருப்பாங்க. என்னன்னா, அ மேனேஜிங் சர்ஜிக்கல் எக்யூப்மென்ட். சரிங்களா? அப்படிதான் இதுல சொல்லுவாங்க. இவங்க டாக்டருக்கு அசிஸ்டன்ட்டாவும் இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த சர்ஜிக்கல் எக்யூப்மென்ட்ட மேனேஜ் பண்றதும் இவங்க தான். ஸோ எந்த எக்யூப்மென்ட் எதுக்கு பயன்படுது? எந்த அளவுல அந்த எக்யூப்மென்ட்ட யூஸ் பண்ணணும்? அப்படின்ற அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். அது தொடர்பான படிப்புகள் அது. ஸோ அடுத்தது கார்டியாக் கேர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. இது வந்து இதய சம்மந்தப்பட்டது. ஸோ இன் ஹார்ட் ரிலேட்டட் டயக்னைசிஸ் எல்லாமே வந்து இதுல வந்துரும். ஹார்ட் ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் டெஸ்ட் பண்றாங்களோ, அது எல்லாமே வந்து இந்த கார்டியாக் கேர் டெக்னாலஜில வந்துரும். இதுவும் ஒரு லேப் மாரி தான். இதுல ஸ்பெஷலைட்டா ஹார்ட்க்கு மட்டுமே இருக்கிற விஷயங்கள். அண்ட் அசிஸ்டன்ட். இதுவுமே வந்து கூடவே வந்து டாக்டருக்கு அசிஸ்டன்டாவும் இதுல இருக்க முடியும். ஸோ அடுத்தது 5வதா வந்து பார்த்தீங்கன்னா, அனஸ்தேசியா டெக்னாலஜின்னு சொல்றது. மயக்க மருந்துவியல் அப்படின்னு சொல்றது. ஒரு ஆப்பரேஷன் தியேட்டர்ல ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு மயக்க மருந்து குடுத்து தான் ஒரு ஆப்பரேஷன பண்ணணும். அந்த லெவல் ஆஃப் இன்ஜெக்ஷன் அதாவது இந்த ஆப்பரேஷன் பண்ற அந்த
மயக்க மருந்து குடுக்குற அந்த விதங்கள், அதோட அளவு எவ்வளோ? எந்த அளவுக்கு குடுக்கணும்? எந்த இடத்துல குடுக்கணும்? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இத பத்திலாம் படிச்சு, அதற்கு டாக்டர் கூட இருந்து, அந்த ஆப்பரேஷன் தியேட்டர்ல கூட இருந்து, அனஸ்தீசியா பண்றவங்க தான் வந்து இந்த அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. ரைட்டுங்களா? இது வந்து இதுவுமே டியூரிங் த சர்ஜிக்கல் டைம்ல இது வந்து தேவைப்படும். அப்ப இந்த மாரி இவங்க எல்லாருமே வந்து ஒரு டாக்டரை சார்ந்தும் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஓரியன்டடாவும் இருப்பாங்க. தனியா தொழில் பண்ணி இருக்கவும் முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து எப்பயுமே இந்த 5 கோர்சஸ்க்கு ரொம்ப டாப் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜாப் வேக்கன்சி கண்டிப்பா இதுல இருக்கு. இது இல்லாம கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனால இந்த இதெல்லாம் இதுக்கு எதுக்குமே வந்து நீட் வந்து தேவையில்லை. அது ரொம்ப பிளஸ். அடுத்தது லைஃப் சயன்ஸ் லைஃப் சயன்ஸ் கோர்சஸ் அப்படின்னு இருக்கு. லைஃப் சயன்ஸ் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு 3 வகையான கோர்ஸ் 3, 4 வகையான கோர்சஸ் பார்க்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா பயோடெக்னாலஜி. நெறைய பேருக்கு இந்த பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி இதெல்லாம் வித்தியாசங்கள் தெரியறதில்ல. ஜஸ்ட் ஒன் லைன்ல நான் சொல்றேன். உங்களுக்கு ஈஸியாவே புரியும். பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றது ஒண்ணும் இல்ல. ரிசர்ச் ஓரியன்டட் தான் இவங்க. நியூ மெடிசின்ஸ ரிசர்ச் பண்றது. ரிசர்ச் பண்றது அண்ட் ஜெனரிக் என்ஜினியரிங். அதுல சில டூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுல வச்சு ஒரு என்ஜினியரிங் பண்றதும் சரி. அதே நேரத்துல ரிசர்ச்சிங் அண்ட் நியூ மெடிசின்ஸ். இதெல்லாம் வந்து யாரு? இந்த பயோடெக்னாலஜி படிச்சவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஒன் லைன் வேர்ட். அடுத்தது மைக்ரோ பயாலஜி. மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொன்னா என்னன்னா, இந்த அ ஆ சீசனல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? இப்ப நமக்கு கொரோனாலாம் வந்தது. ஸோ அந்த மாரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, இந்த கிருமிகளால வர விஷயங்கள், இதெல்லாம் படிக்கிறது. ஸ்டடியிங் இன் ஆ இன் அ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஸ்டடியிங் இன் இன்ஃபெக்ஷன் டிசீஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா மைக்ரோ பயாலஜி. ரைட்டுங்களா? ஸோ அந்த இன்ஃபெக்ஷனால வர டிசீஸ் என்னென்னலாம் வருது, அத பத்தி நுண்ணுவியல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இந்த மாரி படிப்புகள பத்தி படிக்கிறது வந்து இவங்க. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொரு படிப்பு என்ன ஃபாரன்சிக் சயன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சயன்ஸ் ஓரியன்டட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஒன் லைன்ல நம்ம சொல்லணும்னா இதுதான். அப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அது வந்து போலீஸ்லயா அல்லது வந்து கிரிமினல் கேஸஸ் வரும். நெறைய நெறைய இன்சிடென்ட் வந்து நம்ம இந்தியால இன்னைக்கு நடக்குது. ஸோ இதுல கிரிமினல்ல போய் நாங்க என்ன சார் பண்ணோம், போலீஸ்க்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்குமே வந்து சயன்ஸ் ஓரியன்டடா நெறைய உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படும். ரைட்டுங்களா? ஒரு ஒரு ஒ அதாவது மனித உடம்புல இருந்து சில சயன்ஸ் ஓரியன்டடா நெறைய விஷயங்கள் வந்து அந்த போலீஸ்க்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? அது எல்லாமே எடுத்து குடுக்குறவங்க இவங்க தான். இப்ப ஃபாரன்சிக் சயன்ஸ் படிச்சவங்க. அதனால அப்ளையிங் சயன்ஸ் டூ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதுதான் வந்து ஒன் லைன் வேர்ட் இதுல. சரிங்களா? அடுத்தது நியூட்ரிஷியன். நியூட்ரிஷன் அதாவது உணவு வந்து எப்படி கையாளணும்? ஒரு பேஷண்ட்க்கு உணவு எப்படி குடுக்கணும்? நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத படிக்கிறவங்க வந்து என்னென்னலாம் பண்றாங்கன்னா, டயஜெட்டிக் ஹெல்த் ஃபோகஸஸ். ஹெல்த் ஃபோகஸ் யாருக்குன்னா பேஷண்ட்க்கு. ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, அல்லது வீட்லயே இருந்தாலும் சரி, நெறைய பேர் வீட்ல கூட வந்து ஹெல்த் அந்த ஆ நல்ல ஒரு ஹெல்த்தா இருக்கிறதுக்கு ஒரு பேஷண்ட்க்கு வந்து என்னென்ன உணவுகள்லாம் குடுக்கணும், எந்த டைம்ல என்ன குடுக்கணும்னு ஒரு டயட் சார்ட் போட்டு, அந்த டயட் படி அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ஃபாலோ பண்றவங்க. சரிங்களா? அந்த படிப்பு தனியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் சயன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியா வந்து மெடிக்கல் துறையில இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து மெடிக்கல் துறை இவங்கள நம்பி இருக்கும். ஸோ இந்த மாரி துறையெல்லாம் லைஃப் சயன்சஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபாரன்சிக் சயன்ஸ், நியூட்ரிஷன் டயட்டீஷியன்ஸ், அதேபோல பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோ பயாலஜி இந்த 4 கோர்சஸ். சரிங்களா? இப்ப நான் சொன்ன கோர்சஸ் எல்லாமே எதுக்குமே நீட் வந்து தேவையில்ல. சரிங்களா? நீட் தேவையில்ல. ஆனால் நீட் இருக்கிற கோர்ஸ் பாராமெடிக்கல்ல இப்ப புதுசா 2 கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் கடைசியா சொல்றேன்னு சொன்னது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசியோதெரபி, பேச்சலர் ஆஃப் பிசியோதெரபி அண்ட் பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்றது. பேச்சலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த 2 கோர்சஸ்க்கு மட்டும் தான் வந்து நீட் இந்த வருடத்திலிருந்து உண்டு. அப்ப நீட் எக்ஸாம் நீங்கலாம் எழுதி தான் ஆகணும். என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க இப்ப நான் சொன்ன எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி, நீட்ன்னு சும்மா எழுதி வைங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எழுதுங்க. இதனால ஒண்ணும் பெரிய செலவு ஆக போறதில்ல. பேரலலா வந்து இன் ஃபியூச்சர்ல ஒரு கோர்ஸா ஆட் பண்ண தான் போறாங்க. அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றது இது ஒரு ஈஸியாவும் இருக்கும். இது வந்து என்னுடைய பெர்சனல் சஜஷன். இது மட்டும் தான். சரி, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தவறாம இந்த வீடியோ எல்லாருமே லைக் பண்ணுங்க. தயவு செய்து இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.